அடுத்தாக தென் மாநிலங்கள் டெல்லியில் முகாமிட்டிருக்காங்க. குறிப்பாக கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு இப்படின்னு தொடர்ச்சியாக வரிசை கட்டி நிற்கிறாங்க. இவங்களுடைய தென் மாநிலங்கள் வரிசை கட்டி நிற்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எங்கள் மாநிலங்களுக்கான வரி பகிர்வில் பாரபட்சம் காட்டப்படுது அப்படின்றது தான் இந்த முழக்கம். இந்த முழக்கம் அப்படின்றது தமிழ்நாட்டிலிருந்து மட்டும்தான் கடந்த 2 வருஷமாக மேற்கொண்டு வருது, முன்வைக்கப்படுது அப்படின்னு கணிக்கப்பட்ட நிலையில் இப்போ இதே முழக்கத்தை கேரளாவும் சொல்கிறாங்க, கர்நாடகாவும் சொல்கிறாங்க. ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்ட பிறகு மாநிலங்களுக்கு அந்த இழப்பீட்டை ஈடு செய்யக்கூடிய வகையில் ஒரு 5 ஆண்டுகளுக்கு இழப்பீடு தரும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு இருந்தது. 2017 ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்ட பிறகு 2022 அது முடிஞ்சது. ஸோ அதற்கு பிறகு இழப்பீடு அப்படின்றது கொடுக்கப்படலை. 14th ஃபினான்ஸ் கமிஷன்லையும் 15th ஃபினான்ஸ் கமிஷன்லையும் மாநிலங்களுக்கான வரி பகிர்வு டிவலேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது 42%, அதற்கு பிறகு 41% அப்படின்ற வெயிட்டேஜ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதன் காரணமாக மாநிலங்களுக்கு அதிகளவுக்கு மக்கள் தொகை, அதிகளவுக்கு பரப்பளவு, அதிகளவுக்கு காடு, இந்த மாதிரி வெவ்வேறு பேராமீட்டர்ஸ் அடிப்படையில் ஏற்கனவே இருந்த 1971 மக்கள் தொகை அடிப்படையில் மக்கள் தொகை கணக்கில் எடுத்துக்காம 2011 மக்கள் தொகை அடிப்படையில் கணக்கில் எடுத்துக்கொண்டதன் மூலமாக தென் மாநிலங்கள் பெரிய அளவுக்கான மக்கள் தொகையை கட்டுப்படுத்தியிருக்காங்க. ஆனால் உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற வட இந்திய மாநிலங்களில் மக்கள் தொகை அதிகரிச்சிருக்கு. அவங்களுக்கு 100 ரூபாய் வரி செலுத்துறாங்கன்னா உத்தரப்பிரதேசம் 42 ரூபாய் வரைக்கும் கிடைக்குது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு வெறும் 27 காசு கிடைக்குது. கர்நாடகாவுக்கு வெறும் 1 ரூபாய் வரி செலுத்துறாங்க அப்படின்னா 12 13 காசு தான் கிடைக்குது அப்படின்றது ஒரு விமர்சனமாக தற்போது கர்நாடகாவும் இது முன் வச்சிருக்கு. அதுக்கடுத்தாக பினராயி விஜயன் தலைமையிலான எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் இன்னைக்கு டெல்லியில் இதே ஜந்தர் மந்தர் பகுதியில் இதே கோரிக்கை முன்வச்சு ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. ஸோ ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், மாநிலங்களுக்கான நிதி சுதந்திரம் அப்படின்றது முற்றிலுமாக பறிபோய் இருக்கு. எங்களுக்கு எவ்வளோ இழப்பீடு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில மாதங்களுக்கு முன்னதாக தமிழ்நாடு நிதித்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்ன விஷயத்தை முன்னிறுத்தினாரோ இன்னைக்கு அதே விஷயத்தை கர்நாடகாவும் கேரளாவும் முன்வைக்கிறாங்க. இதோட முடியுமா அப்படின்றது கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன் அப்படின்னா அது கூட்டாட்சி தத்துவத்துக்கு சவால் விடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்றது தான் அண்மை காலமாக எழுந்திருக்கக்கூடிய ஒரு விவாதம்.